உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 4 முனை போட்டி தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய தலைமைகளை வைத்து நாம் ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஏதேனும் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை எகிர செய்திருக்கு. காரணம், டிவிகேவினுடைய ஆதவ் அர்ஜுனா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராமல் போனதற்கான காரணம் திமுக கொடுத்த அழுத்தம்தான், மிரட்டல் தான் அப்படின்ற கருத்தை தெரிவிக்க பல வகைகளில் இருந்தும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அப்படி இல்லைன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு ரஜினி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை பலவிதமான யூகங்களுக்கான செய்திகளாக பார்க்கப்படுகிறது. 1996 தேர்தலையும் ஞாபகப்படுத்தி இருக்கிறது. ஸோ ரஜினி அவர்கள் கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது அது வந்து விளக்கமா அல்லது விடுகதையா அப்படின்ற மாதிரியான ஒரு கருப்பொருளை இன்னைக்கு நம்ம இந்த வாதத்தை எடுத்து செல்ல இருக்கிறோம். இரண்டு விருந்தினர்கள், ஒருவர் இணையத்தில் இணைகிறார், பத்திரிகையாளர் ராகவன், அவரை வரவேற்கிறோம். பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் நிலையத்தில் இருக்கிறார். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கோவிந்தராஜன் சார், உங்கள்கிட்ட இருந்து இப்போ இந்த அறிக்கையில் ரஜினி அவர்கள் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவர் நடித்த ஒரு படத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பாடல் வரிகளே சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே நான் வீராதி வீரனடா அப்படின்னு அந்த படத்தில் ராஜாதி ராஜான படத்தில் சொல்கிறார். அதனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதில் ஒரு கண்டன அறிக்கை தான் அவர் சொல்லியிருக்கிறது, ஒரு கண்டன அறிக்கை. ஸோ இந்த கண்டன அறிக்கையில் அவர் சொல்லக்கூடியது, அவர்கிட்ட வம்புக்கு இழுக்காத, என்கிட்ட மோதாத, இழுத்துட்டாரு, இது இழுக்காதன்னா இது அவரை வம்புக்கு இழுக்காத மோதாத அப்படின்ற மாதிரி அதை இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு. அதுதான் காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி கடைசி வரியில் அவர் வந்து அதுதான் சார் பொடி வச்சு இப்போ காலம் பதில் சொல்லும். அப்படின்னா ஏதேனும் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்னாடி சொல்வாரா அப்படின்ற யூகத்தை உருவாக்கி இல்லை, இந்த யூகம் காலம் பதில் சொல்லும்ன்றது தான் அவர் வந்து இந்த தேர்தலை மனசில் வச்சுட்டு தான் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து வரக்கூடிய இந்த தேர்தலில் அறிவிப்பு விட்டு அதே நாளில் தான் அவரும் இந்த இதை வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேர்தல் அதை மனசில் வச்சு தான் எப்படி 1996 இந்த தமிழகத்தை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு டைலாக் சொல்லி அது தமிழக அரசியலே திருப்பி போட்டுச்சு. அதை வந்து எல்லாருமே அந்த இதில் வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு பேர் அடியை சந்தித்தது. ஸோ அதே போல் இப்பொழுது இது சொல்லியிருக்கிற செய்தி வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. ஏன்னா அவர் குறிப்பிட்ட அந்த அறிக்கையில் முதல்ல சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி, அடுத்து வரக்கூடிய எல்லா அதிமுக தலைவர்கள்லாம் குறிப்பிடுறாரு, பிஜேபி தலைவர்கள் பெயரை குறிப்பிடுறாரு, எல்லாரையும் குறிப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்றார். ஒரு இது ரகுபதி திமுக சேர்ந்து அவரையும் குறிப்பிடுறாரு. பட் ரகுபதி இந்த இதுக்கு வந்து அவர் வந்து ரஜினிக்கு ஆதரவாக எந்த விதமான இதுவும் அவர் பெரிய லெவலில் அவர் பேசினது அவ்வளோ தூரத்துக்கு எடுபடலை சமூக வலைதளம். அவர் ரகுபதியும் அப்படியே பட்டும் படாதமா சொல்லியிருக்காரு. அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு வந்த பிறகு யாரெல்லாம் ரஜினிக்கு ஆதரவான கருத்துக்களை சொன்னாங்களோ அவங்க எல்லா பேர்லையும், அரசியல் தலைவர்கள் எல்லா பேர்லையும் குறிப்பிட்டாரு. முக்கியமாக முதல்ல குறிப்பிட்டது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதுதான் உற்று நோக்கணும், ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். அதை குறிப்பிட்டு அந்த இதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு காலம் பதில் சொல்லும். காலம்னா தேர்தல், இந்த தேர்தல் நேரத்தில் இதற்கு தவாகாவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுப்பார்கள். ஸோ இதுல இருந்து நீங்க திமுகவுக்கு அவர் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க நிச்சயமாக அதுதாங்க இது சாதகமே வந்து அதிமுகவுக்கு தான் சாதகமா இருக்கிறது. திமுகவுக்கு இது ஏன்னா திமுக யாரையும் ஸ்டாலின் பேரையே குறிப்பிடலைங்களே, அவரு திமுகவில் இருக்கக்கூடிய யாரையுமே குறிப்பிடலையே. ஆனால் ரெண்டாவது திமுகவில் யாருன்னா இதற்கு எதிர்ப்பு, ஒரு இந்த ஆதவ் அர்ஜுனா சொல்லுவதற்கு யாருன்னா எதிர்ப்பு, இதுக்கு கண்டனம் தெரிவித்து யாரும் எதிர்ப்பு ஒதுங்கி நின்று பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்க திமுகவில் இது எந்த விதமான இதுக்கு வந்து எதிர்ப்போ ஒரு கண்டனமோ தெரிவிக்காத பட்சத்தில் அவர் எப்படி திமுக இது பண்ணிட்டு இருப்பார்? அதிமுகவுக்கு தான் இது சாதகமாக விளங்கும். ஸோ இது வந்து அவர் வந்து எப்படி இதில் வந்து நம்ம டீகோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்க அறிக்கை இது ஒரு கண்டன அறிக்கை தான். ரெண்டாவது இதில் வந்து அரசியல் குறித்து திரு ரஜினிகாந்த் அவருடைய சரியான நிலைப்பாடு என்ன, அது விளக்கம் எதுவும் இது விளக்க அறிக்கை கிடையாது. அவர் நான் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்ற எந்த விதமான விளக்கங்களும் கொடுக்கவில்லை, ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதனால் இது வந்து அவர் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா கேள்வி, இது ரஜினிகாந்த் அவர்கள் விளக்கமா இல்லை விடுதலையா அப்படின்னா, ஸோ இது வந்து அவர்
விளக்கமும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. விடுகதை. ஆ? விடுகதை. விடுகதை. ஓகே, விடுகதையான்னு கேட்டுங்க. ஸோ இது வந்து விடுகதை. அந்த விடுகதை தான் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த இது மூலியமா காலம் பதில் சொல்லும். நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு அதிமுக வெற்றி பாதையில சென்று விடுவார் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ராகவன் சார், ஆதவர்ஜுனா தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது விஜய்க்கும் விஜயுடைய தாவேகா கட்சிக்குமான கருத்தா நம்ம எடுத்துக்கலாமா? முதல்ல அங்கேயே ஒரு கேள்வி எழுது. அதாவது ரஜினிகாந்த் வந்து புதிய கட்சி தொடங்காத காரணம் திமுகவின் மிரட்டலே அப்படின்னு ஒரு புதுசா அவர் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அவரை யாரும் மிரட்டல. ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அனைவரது அன்பையும் பெற்றவர். டெல்லி பிரதமர்ல இருந்து தமிழக அரசியல் தலைவர்கள் வரை பலரும் அவர்கிட்ட நெருங்கி பழகியிருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு தாவேக்கத்தல நிர்வாகிகள் ஒருவரான ஆதவர்ஜுனா ஏன் இப்படி சொன்னார்னு தெரியல. இதுக்கு ஏதாவது காரணமா? அதான் அவர் ஆதவர்ஜுனா சொல்ல வந்தது என்னன்னா, ரஜினி கட்சி தொடங்கவில்லை, அதுக்கு மிரட்டல், திமுக மிரட்டல் தான் காரணம்னு சொல்றாரு. அப்படி இல்லை. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்கள் விஜய்க்கு மன வலிமை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, அதனால்தான் அவர் கட்சி தொடங்கி இருக்கிறார், அதை வழிநடத்தி செல்கிறார், தைரியமாக துணிச்சலோடு தேர்தலை சந்திக்கிறார்னு சொல்றாரு. அதன் மூலியமா அவர் என்ன சொல்றாருனாக்க, நாங்க எதையும் சந்திப்போம், நாங்கள் கோழை அல்ல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து முதல் தடவையா அவங்க வந்து ரஜினி மேல ஒரு அம்பை வீசியிருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு பேச்சு. இதுல பாத்தீங்கன்னா இத வந்து தாவக்கினரும் கண்டிக்கல, விஜயும் கண்டிக்கல. இப்ப சார் சொன்ன மாதிரி ரஜினி இதுக்கு வந்து ஆதவர்ஜுனாக்கு பதில் தரல. தனக்கு கண்டன குரல் எழுப்பியவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதுல குறிப்பா முதல்ல வந்து எடப்பாடிக்கு தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் வந்து எடப்பாடி, விசிக தலைவர் திருமாவளவன், தமாக ஜி.கே. வாசன், இப்படி பல தரவில் குரல் கொடுத்தவர்களுக்கெல்லாம் அவர் நன்றி தெரிவிச்சிருக்கார். பத்திரிகையாளர் கூட நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதுல என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ரஜினி இது போன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல் தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் இது வந்து ஒரு கடந்த 2-3 நாட்கள் ஒரு பேச்சு பொருள் ஆயிடுச்சுன்னு உடனே அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அவர் வந்து அதை ஒரு விளக்க அறிக்கையா கொடுத்திருக்காரு. இதுல என்ன முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, தாவக்க தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வச்சுங்களேன். ஆனா அதன் தலைவர் ஒரு தேர்தலில் கூட சந்திக்கவில்லை. ஒரு கவுன்சிலர் தேர்வோ, ஒரு சட்டமன்ற தேர்தோ, ஒரு மக்களை தேர்தல் சந்திக்காம நேரடியாக இப்பதான் வராங்க. அதுவும் வந்து இதுவரையும் மக்களை சந்திக்கவே இல்லை, பத்திரிகையாளையும் சந்திக்கல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ரசிகர்கள் கூட்டத்தை தான் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, அவங்களுக்கு எங்களுக்கு துவக்கத்துல என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 30% வாக்கு இருக்குன்னு சொல்லி வந்தவங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் எங்களுக்கு 15% வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 15% வாக்கு இருக்குன்னு அவங்க சொன்னா கூட இதை எப்படி நம்புறதுன்னா, தேர்தல் வந்தாதான் நம்ப முடியும். அதைத்தான் ரஜினிகாந்த் மறைமுகமாக காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். பார்ப்போம், பதில் சொல்லும். ராகவன் சார், ஒரே ஒரு கேள்வி. இப்போ என்னன்னா, ஆதவர்ஜுனா இதுல மேனிப்புலேட்டிங் இஷ்யூ ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் பாருங்க. தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா டிவிகேல பவர் செக்டார்னா நான் தான்,
விஜய்க்கு அடுத்தது நான் தான், இப்போ என்னை நோக்கி தான் எல்லா கேமராவும் எல்லா டிவி டிபேட்ஸும் எல்லா அட்டென்ஷனும் இருக்கணுன்றதுக்காகவே இந்த சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறாருன்ற கேள்வி வருது. இப்போ என்னன்னா, நீங்களே குறிப்பிட்டீங்க, விஜய் இதுக்கு எந்த வித கண்டனங்களும் தெரிவிக்கல. இப்போ ஒருவேளை ஆதவர்ஜுனா அவர் தூக்கி கூப்பிட்டு கண்டித்திருந்தாலோ அல்லது ஒரு அறிக்கையாக விஜய் அவர்கள் ஏதாவது வெளியிட்டிருந்தாரோ, இது வந்து ஆதவர்ஜுனோட கருத்து தாவேக்காவுக்கும் இந்த கருத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வரைக்கும் அது நடக்கலாங்கும் போது அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அப்போ ஆதவர்ஜுனா தான் விஜய்க்கு அடுத்தவரா? இன்னமும் ஆதவர்ஜுனாவுக்கு எந்த விதமான வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னா கூட அதைவாவது சொல்லலாமே. அவர் சொல்லிட்டாரு, வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, இது இதோட விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். எதுவுமே சொல்லலையே விஜய், இது வரைக்கும் பேசவே இல்லையே. ஆதவர்ஜுனா பேசியது மறைமுகமாக விஜயின் குரலாக ஒலித்திருக்கிறதோ என்ற சந்தேகம் தான். ஏன்னா அவர் 2 வேலை பண்ணிருக்கணும். ஒண்ணு, ஆதவர்ஜுனா கூப்பிட்டு இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சரி, தனது கட்சியில் ஒரு முக்கிய பிரமுகர் இது மாதிரி சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஒரு ஐக்கிய விட்டு பேட்டி கொடுத்திருக்கலாம். ரஜினிகிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லலாம். 2மே அவர் செய்யலைங்கும் போது இப்ப வந்து அப்படிதான் நமக்கு தோணுது. ஒருவேளை மறைமுகமா இதை ரசிக்கிறாரோ விஜய் அப்படின்னு. இப்ப இப்ப என்னாச்சுன்னா, இந்த விஷயம் பூதாகரமா ஆகி கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சியின் கண்டனத்துக்கும் ஆளான பிறகு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து விடுமோ என்று பயந்து, அதுக்கப்புறமா விஜய் என்ன பண்ணியிருக்காரு, ஆதவர்ஜுனாட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொன்னப்பறம் தான், அது கூட என்ன பண்ணிருக்காங்க, தாவேக கூட்டத்தில் தான் கேட்டிருக்காங்க. இப்ப அவரது கருத்துக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு அவர் அந்த பொது மன்னிப்பு கேட்கல, பகிரங்கமா மன்னிப்பு கேட்கல. தாவேக கூட்டத்துல வந்து ஒப்புக்காக நான் தவறாக பேசியிருந்தால் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு 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 விதமான அரசியல் நடத்துறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. இன்னொரு பாயிண்ட் சார், இப்போ என்னன்னா, விஜய் ரஜினி மோதல் அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னா இல்லை. ஹிஸ்ட்ரியில் வந்து ஏற்கனவே கழுகு காக்கா கதை ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்தே ஒரு விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மோதல் இருந்தது. ஸோ இப்போ அது பெரிதுபடுத்தப்படுகிறதா? இப்போ ஏன்னா அரசியல் களத்துக்கு இவர் வந்துட்டார். ஸோ இப்போ இவரை எதிர்ப்பதற்கான சரியான தருணம் இதுதான் அப்படின்றது. இப்போ இதெல்லாம் பழசெல்லாம் எடுக்கப்படுமே சார், இது டிவிகேக்கு பாதிப்பாக ஏற்படும் இல்லையா? இல்ல, கண்டிப்பா டிவிகேக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னாக்க ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, அவர் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 10% வாக்கு வங்கி இருக்கு. அவர் வந்து 2021 கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அதுல இருந்து பின் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொரோனானால அவர் வந்து உடல்நிலை பாதிப்பா இருக்கும், அதனால வந்து நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு. ஸோ அதுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம், ஆனால் வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரணங்கள் இதுதான். ஆனா பிஜேபி என்ன நினைச்சாங்கன்னா, ரஜினிகாந்த் ஒன்று பிஜேபியில் இணைஞ்சு செயல்பட்டால் தங்களுக்கு நல்லது, அல்லது ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் நடத்தி நம்மளோட கூட்டணி சேர்ந்தால் நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் அதை தவிர்த்து விட்டார் அந்த நேரத்துல. இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தப்ப ரஜினி என்ன பண்றாருனாக்க, அதுக்கப்புறம் பேசாம தான் இருந்தாரு. அவருக்கு வந்து பிரதமர்ல இருந்து பாஜக மேலிடம் வரைக்கும் அவருக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு. மாநிலத்தில் உள்ள தொடர்பை விட அவருக்கு டெல்லி தொடர்புகள் அதிகம். அடிக்கடி டெல்லி போறாரு, பிரதமரும் சந்திக்கிறாரு. ரீசெண்டா ஒரு தடவை முன்னாள் ஆளுநர் RN ரவியை கூட சந்தித்து பேசினாரு. திமுக அமைதியா இருந்ததுக்கு காரணம் இதுவா சார்? பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிறான்றதுனால திமுக வந்து இந்த பிரச்சனையில ரஜினி அவர்களுக்கு எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கலையோ? அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதவர்ஜுனா சொன்ன கருத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஏன்னா திமுக வந்து மிரட்டல்ங்கிறது வந்து ஒரு நிச்சயமான ஒரு நம்ப முடியாத ஒண்ணு. ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் வந்து திமுக பயந்தாங்களா? இல்ல திமுக மிரட்டினாங்களா? இல்லையே, அவர் கட்சி நடத்தினாரு. ஆனால் ஒரு கட்சியை ஆரம்பிச்ச தமிழகத்துல
இந்த 2 திராவிட கட்சிகளையும் சமாளிக்கணும்னா அதுக்கு தனி அரசியல் நுணுக்கம் அனுபவம் தேவை, அவ்வளவுதான். அதுக்காக அவங்க மிரட்டினாங்க இவங்க மிரட்டினாங்க நம்ம சொல்ல முடியாது. சரி சார், இப்போது நம்ம விஜயை பற்றி மட்டும்தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். ஆனால் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது திமுக மேலே தான், மிரட்டினதுன்றது திமுக மேலே. இப்போ திமுகவிலிருந்து பதறி அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கவே இல்லை, நாங்கள்லாம் அப்படி செய்யவே மாட்டோம், எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டே அது கிடையாது, அப்படிப்பட்ட கட்சி இல்லை, இது ஜனநாயகம், இது சமத்துவமானது, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வரலையா சார்? இப்போ தேங்க்ஸ் பண்ணுறதுலேயே கூட எண்டில் அமைச்சர் ரகுபதியை சேர்த்துருக்காருன்றதே நம்ம அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஸோ குற்றச்சாட்டு வச்சது திமுக மேலே, ஆனால் திமுக இதை மறுக்கலையே அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நிச்சயமாக இதில் எப்படி நான் பார்க்குறேன்னாக்கா, அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி 2 இது திரு ராகுன்னு சொன்னதில், அதாவது அவர் என்ன சொன்னார், விஜய் அவர்கள் இதுக்கு ஏன் இதுவே பண்ணலன்ட்டு. நேத்திக்கு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அது கேன்சல் செய்யப்பட்டது. அது கேன்சல் செய்து விஜய் அவர்கள் சொன்னதன் அழுத்தம் காரணமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அது நிறுத்தப்பட்டது. அதை அவருடைய கவனத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். 2வது அவர் இன்னொன்று சொல்லிட்டு இருந்தார், விஜயகாந்த் மிரட்டப்படலை திமுகவால். நிச்சயமாக விஜயகாந்த் மிரட்டப்பட்டார். விஜயகாந்த் தேமுதிக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்தார், அவரை மிரட்டினாங்களா அப்படின்னு சொல்லி ராகவன் சொன்னார். திமுக மிரட்டலை அப்படின்ற மாதிரி சொன்னார் திரு ராகவன். திமுக மிரட்டியிருக்காங்க. எப்படி மிரட்டியிருக்காங்க? அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்தாங்களே, அதுவே ஒரு மிரட்டல் தானே. இடிச்சிட்டு அதனால தான் அவருக்கு அந்த திமுகவை எதிர்த்து தான் திரு கேப்டன் விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்தது. அந்த மிரட்டல் காரணமாக தான் எதிர்த்து ஆரம்பித்தாங்க. ஸோ திமுகவுக்கு இது புதுசு கிடையாது, மிரட்டல் புதுசே கிடையாது. அதே கலைஞர் இருக்கக்கூடிய அந்த ஒரு விழாவில், திரைப்பட துறையினர் நடத்திய ஒரு விழாவில் அஜித் அவர்கள் நான் மிரட்டப்பட்டுள்ளேன் அப்படின்றத சுட்டி காட்டுறார். அப்போ எழுந்து நின்று ரஜினிகாந்த் ஆரவாரமாக கைத்தட்டுறார் அஜித் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, உடனே ஐயா மிரட்டுறாங்கன்னு சொன்ன உடனே எழுந்துருச்சு ஆரவாரமா. அங்க கலைஞர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்காங்க, அவர் எழுந்திருந்து காரமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லப்பட்ட கருத்தை விட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க தெரிவிச்சதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் தான் எடுத்துக்கலாம். ஆனா திமுகக்கு எல்லாருமே மிரட்டப்பட்டிருக்காரு. இப்பவும் கூட ஏன் ரஜினிக்கு அந்த சாஃப்ட் பெடலிங் ஏன் எடுக்கிறாருன்னா, இப்போ ஒரு படம் ரஜினிகாந்த் கமலும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்களே, யாருடைய குழுமத்தில்? சன் பிக்சர்ஸ் வரக்கூடிய அந்த குழுமத்தில் 2 பேரும் சேர்ந்து வரக்கூடிய படம் தானே. என்னதான் இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கமர்ஷியல் மேன், அவர் ஒரு லாப நோக்கத்தோடு இது பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அந்த ஒரு இதனால அவர் படத்துக்கு எதுவும் பங்கம் வந்துடக்கூடாது. ஆமாம், எதனா ஆகிப்போச்சுனாக்கா எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர்கள்லாம் அவங்களுக்கு சம்பளம் எப்படி வருது? அந்த படம் விநியோகம் பண்ணி வரக்கூடிய லாபத்தில் தானே பங்கு வருது. முன்னெல்லாம் எப்படி இருந்தால் ஒரு படத்துக்கு இவ்வளோன்னு ஒரு பெரும் தொகை கொடுப்பாங்க, அப்படி கிடையாது. அதனால அவர் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் பெடலிங்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. திமுகவும் அதனால தான் என்னதான் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு செக் இருக்குது, அந்த படம் இருக்குது, செக்கு. என்னதான் இருந்தாலும் இவர் இன்னும் அவர் திரைத்துறையிலேருந்து இன்னும் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகலை. எல்லாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையே ஒரே ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அது அந்த ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர்ஸ் இந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில். ரஜினிகாந்த் இந்த துறையில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் அவர் சாஃப்ட் பெடலிங்காக தான் செய்வார். அதனால் ரஜினிகாந்த் நான் பயப்படுறாருன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ரஜினிகாந்துக்கும் திமுக குடும்பத்திற்கும் நிறைய அதாவது ஒரு நட்புறவாடல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் ரஜினிகாந்த் கலைஞர் மீது நிறைய மரியாதை வைத்திருக்கிறார்கள். பயப்படுறாருன்னு சொல்ல. ஏன்னா ரஜினிகாந்த் இது போல சமயத்தில் பயந்துருந்தாருனாக்கா, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கிறப்ப அந்த காவேரி பிரச்சனை வரப்ப திரைத்துறையெல்லாம் சார்ந்தவங்களாம் நெய்வேலியில் போய் ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்போ ரஜினிகாந்த் போய் போராட்டம் பண்ணவே இல்லை. அவர் தன்னந்தனியாக இங்கே சேப்பாக்கத்து அரசினர் மாளிகை அங்கே தன்னந்தனியாக ஒரு போராட்டம் அவர் மாத்திரம்தான் பண்ணியிருக்கிறாரு. பயந்துருந்தாருன்னா அப்போ ஜெயலலிதா அம்மையார் அரசு நடைபெறுகிறது அந்த ஆட்சி. பயந்துருந்தாருன்னா அப்போ அவர் இது பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அங்கே போனாங்க பாரதி ராஜா தலைமையில். ஆனால் இவர் மாத்திரம் தனியாக இது பண்ணியிருந்தார். பயந்துருந்து பண்ணியிருந்தாரா? அவரை பொறுத்த வரைக்கும் பயம் என்பது கிடையாது. ரஜினி அதாவது ஒரு டைலாக், 16 வயது நிலை டைலாக் தான் ஞாபகம் வருது. பரட்டைய யாரும் அவர் 10 தான் வச்சு பழக்கம், இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த பரட்டையை யாரும் மிரட்ட முடியாது. இப்போ எப்படி பார்த்தாலும் சார், கணக்கு இப்போ ரஜினி அவர்கள் யாருக்கானும் ஆதரவோ அல்லது ஏதேனும் ஒரு கருத்து அது ஒரு சார்பு நிலை கருத்தாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள இருக்குதுன்னே வச்சுக்கோமே, அது நிச்சயமாக திமுகவுக்கு இருக்காது அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெளிவாகி போச்சு. ஸோ இப்போ ஆதவர்ஜினா சொன்ன கருத்தும் திமுகவை குற்றம் சாட்டி தான், ரஜினி அவர்கள் சொல்ல போகிற கருத்தும் திமுகவை எதிராக தான். ஸோ எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு டேமேஜ் தான் அப்படின்றத எடுத்துக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது டைரக்டாக ரஜினிகாந்த் திமுகவை இந்த விஷயத்தில் அவர் சொல்லுவது
தயக்கம் காட்டியிருக்கிறார். அது ஏன் தயக்கம்னா அவருக்கு உண்டான அந்த இதில் தான் பல்வேறு அந்த இன்னும் வரக்கூடிய படங்கள்லாம் நிறைய இருக்குது. இதே போல தான் கமலஹாசனுக்கு நடந்துச்சு. கமலஹாசன் அவர்கள் அவரும் திரைத்துறையை சார்ந்தவர்கள் தான். டார்ச் லைட்டை தூக்கி கோபத்தில் வெறுப்பாக தூக்கி அடித்தார், இது பண்ணார். அவரை வந்து திரைத்துறையை சார்ந்தவர்கள் நிறைய படங்கள்லாம் அவருக்கும் இதுவாகிடுச்சு. ஜெயலலிதாவும் அந்த விஸ்வரூபம் அந்த படத்துக்கும் போது அவரும் இது பண்ண நான் இந்த இதை விட்டே ஓடி போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருந்தார். கடைசியில் மிரட்டலுக்கு அவரும் அடிப்பணிந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கோசம் அடிப்பணிந்து இன்றைக்கி 3 சீட்டுக்கோசம் அவங்க திமுக கட்சி வாசல்லே அவர் சரணாகதி அடைந்து விட்டார். ஸோ எல்லாரையும் அது போல் பண்ணிட்டு இருக்கிறது தான் திமுகவுடைய ஒரு கொள்கையாகவே இருந்துட்டு இருக்குது. ஸோ ரஜினிகாந்த் கொஞ்சம் சாஃப்ட் படையில் எடுத்துகிட்டு இருக்கிறார். இன்னொரு விஷயம் சார், இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட திமுக தான் அவர் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கிறாருன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இப்போ இவர் சொல்கிற கருத்துக்கும் ரஜினியை தொடர்புபடுத்தி திமுக தொடர்புபடுத்தி 3 புள்ளிகள் இருந்தாலுமே இப்போ திமுகவும் இதுக்குள்ளே இருக்குதான்ற ஒரு கேள்வியும் வைக்கலாம். நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா திமுக ஸ்லீப்பர் செல்ன்றது அவருடைய சொந்த மச்சினன் சொல்லியிருக்கிறான். மச்சான் அந்த லட்சிய லஜக் கட்சி, லஜக் அதான் லஜக்னா தான் ஞாபகம் வருது. லட்சிய ஜனநாயக கட்சி, அது லஜக்குன்னு தான் ஞாபகம், ஷார்ட் ஃபார்ம். அவருடைய சொந்த மச்சினன் சொல்லியிருக்கிறார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருக்கிறார், அவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல், சபரீசனின் ஸ்லீப்பர் செல் எல்லாம் அவர் தான் இது பண்ணியிருக்காங்க. பட்டவர்த்தனமாக அவரோட சொந்த மச்சினனே சொல்லியிருக்கிறார். அவரை நம்பாதீங்கன்றப்ப அதுதான் தோன்றுது. ஏன்னா இந்த இவர் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இவர் வந்து தவாகாவின் இவர் தான் அதிகாரப்பூர்வ விஜயுடன் க்ளோஸாக இருக்கிறது ஆதவ் அர்ஜுனான்னா நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாக கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் விஜய்க்கு மொத்த கட்டுப்பாடு. அவர் தான் திரு ஜான் ஆரோக்கியசாமி. அவருடைய இதில் தான் அவருடைய ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு ஒரு பேச்சை பேசி இப்போ மொத்த டாக்குமே டிவிக்கே ஆதவ் அர்ஜுனாவை நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அவர் அது நல்லதா கெட்டதான் இல்லை, ஒரு நெகட்டிவாக இருந்தாலுமே ஃபுல் டாக்கும் அவரை நோக்கி தானே இருக்கு. இப்போ ஏன் இதை திமுக கிளப்பிட்டு இருக்கக்கூடாது? இவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றப்ப ஏன் இதை அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்க கூடாது? மெயினா ஏன் நான் எப்படி பார்க்குறேன் சார் டேமேஜ் ஆகுது. அவங்க வந்து இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு டேமேஜ் அவங்களுக்கு இப்போ திமுக இது போல சொல்லி திசை திருப்பறதுக்கு பல்வேறு இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ கடந்த ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் பல்வேறு இதெல்லாம் நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதிலேருந்து திசை திருப்பறதுக்கோசம் திமுக அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் இது அவங்களுக்கே இப்போ வந்து பூமராங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து திமுகவின் ஒரு வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் இது தாவாக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா அவரை விஜய் அவர்கள் யார் இது பண்ண அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியும் 1 ஷா 2 ஷா அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதையும் நான் விட்டுறேன். அவங்க 2 பேரும் தான். விஜயுடைய சைலன்ஸ் இதில் என்ன எப்படி எடுத்துக்கலாம்? கட்சியோட தலைவர், அவர் கட்சி தான் எங்கள் பேரில் முழுக்க உருளுது, தேவையில்லாமல் டேமேஜ் ஆகுது, வாக்குகள் சிதறுமான்ற ஒரு அச்சம் இருக்குது. விஜய் அவர்கள் வாயை திறக்கல அப்படின்னா என்ன? அரசியல் களத்தில் இருக்கார், நடிகர் இல்லை அவர். இப்போ அரசியலுக்கு வந்துட்டார், கட்சி தலைவர், முதலமைச்சர் கேட்குறாரு. இப்போ இது பேசலாமல் இருக்காரு, சைலன்ஸ். அவர் எப்போதாங்க வாயை திறந்திருக்கிறாரு? எப்போ வாய் தந்திருக்காரு? தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் கோஷம் எப்போ வாய் தந்திருக்கிறார்? அவர் எந்த இதுலையுமே பண்ணுறதே கிடையாது. எல்லாம் லேட்டாக எங்க அவருடைய சொந்த இதில் அவருடைய கூட்டத்தில் போய் 41 பேர் உயிரிழந்தாங்க. எப்போ வாய் திறந்தார் அவர்? 5 நாட்களில் 3 நாட்கள் கழிச்சு தான் அவருடைய அதுவும் வந்து வாயை திறக்கிறது எப்படி ஒரு காணொலி காட்சி மூலியமாக வந்து இது பண்ணுறாரு. மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்காரு. அப்போ உடனடியாக இது பண்ணிருக்கலாம், போயிருக்கனால அவர் போகாது. எப்போ இது பண்ணி எல்லாமே லேட்டாக தான் அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழக மக்களுக்கோசம் எங்கே குரல் கொடுத்துருக்காரு திரு விஜய் அவர்கள். எதுவுமே பண்ணதில்லை. இந்த இதை அவர் ராகவன் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் ரசிக்கிறாரோ என்னவோ. 2வது திரு ஆதவ் அர்ஜுனா இதில் வந்து சொல்கிறதுனால யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா ரஜினி ரசிகர்கள். இன்றைக்கி நீங்கள் ரஜினி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் அபவ் 40+ தான் ரஜினி ரசிகர்கள் இருக்கிறார்கள். 96 இருக்கக்கூடிய அந்த ரஜினி ரசிகர்கள் இப்போது இல்லை. 96 எல்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ் யங் வைப்ஸ் இருந்திருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் எல்லாமே அபவ் 40 தான் இருக்காங்க. அந்த அபவ் 40 ரஜினி வந்து ரஜினியை பற்றி நம்ம வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணால் நம்ம இழுக்கலாமா அப்படின்றதுக்கோசம் அவர் வந்து அதை நோக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எடுபடாது. டிவிக்கே என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே வருது அப்படின்ற டாக்லாம் போயிட்டு இருந்தது. இல்லைன்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு. பட் என்டிஏலேருந்து இன்னும் கிளியர் கட்டாக இதுக்கான ஆன்சர்ஸ் எதுவும் வரல. ஸோ இப்போ இனி மேற்கொண்டு டிவிக்கே என்டிஏ கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது இன்னும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சா
இந்த இஷ்யூனால அதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லையே, நேத்திக்கு கூட வந்து தெளிவுபடுத்தாங்க. நேத்திக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. என்டிஏ சார்பாக, என்டிஏ கூட்டணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடந்தது. இங்கே சென்னையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. நேத்திக்கு கூட கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை, எதுவுமே இல்லை. அவங்க தாவாக்காவும் அதே போல் என்டிஏக்கு கூட்டணியெல்லாம் அதெல்லாம் வருது இல்லைன்னு அவர் மறுத்திருக்கார். நயினார் நாகேந்திரனும் மறுத்திருக்கிறார், தாவாகாவும் மறுத்திருக்கிறார்கள். அது ஒரே ஆள் அதை வச்சு உருட்டிட்டு இருக்கிறது யாருன்னா ஆதவ் அர்ஜுனா தான். நேற்றுக்கு கூட உருட்டிட்டு இருக்கிறாரு. எங்க கிட்ட என்டிஏ வந்து 90 சீட்டு கேட்டாங்க, துணை முதல்வர் இது கேட்டாங்க, நாங்க ஒத்துக்கல அப்படின்னு அது இவர் தான் சொல்றாரு. ஆனா அதே கட்சியில் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், மற்றவர்கள் யாரா இருக்கட்டும், அது போல எந்த பேச்சே நடக்கலன்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர் இப்படி ஊட்டிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்குறப்ப அவர் வந்து கொஞ்சம் யூ வாண்ட் டு பி இந்த லைம் லைட். ஆதவ் அர்ஜுனா தனக்கு யாரையும் தன்னை வந்து இது பண்ணலன்னு லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்கோசம் இது பண்ணுறாங்க. ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன், தாவாக்கால ஆதவ் அர்ஜுனா அவருடைய சொந்தக்காரர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க? அவருடைய தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்க. மச்சினை வந்து சொந்தமா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாமியார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அந்த கட்சியில் இது பண்ணியிருக்கிறாங்க. லீமா ரோஸ் கரெக்ட். அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு திருச்சி இதில் ஏதோ பக்கத்தில் லால்குடியில் ஏதோ தொகுதி கொடுக்க போகிறதா பேச்சு அடிப்படுது. அது வந்து இன்னும் ஆதாரம் அதுக்கு எதுவான அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவும் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவர் மாத்திரம் இப்போ இருக்கிறாரு. அவர் தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்காக இது போல ஒரு இது பண்ணலான்றது தான் அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ராகவன் சார், இப்போ என்னன்னா ஆதவ் அர்ஜுனா டிவிகேக்கும் விஜய்க்கும் ஃபேவர் பண்றாரா இல்லை எகென்ஸ்டா இருக்காரா? ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த மாதிரி பேசி தாவேக்காக்கு ஒரு டேமேஜ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கட்சி வந்து இது வரைக்கும் உருப்படியா எதுவும் செய்யல. ரசிகர்கள் நம்பி ஒரு கட்சி ஓடிட்டு இருக்கு. இதுல என்னன்னா அரசியல்ல வந்து அரசியல் பேசும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். அவங்க என்னன்னாக்க எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு யாரும் வழிகாட்ட தேவையில்லை, நாங்கள் முதல்ல ஆட்சியை பிடிப்போம்னாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்சியில் பங்கு தருவோம்னாங்க, எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. இப்ப தனித்து 234 தொகுதியில் நாங்களே போட்டிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட உண்மை நிலவரம் இப்ப 2026 அவங்களோட உண்மை நிலவரம் தெரிஞ்சிடும். அதை வச்சுதான் ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, ரஜினிக்கு வந்து இந்த 26 தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பை தவிர வேற வழி இல்லை. அவர் வந்து மறைமுகமா என்ன பண்ணுவாரு, தன ரசிகர்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கட்டளை பிறப்பாரு. சாதாரணமா ஒரு நடிகரோட தேர்தல்கள்ல ரஜினி அந்த அளவுக்கு வெளிப்படையான எந்த விதமான ஒரு அறிக்கையும் கொடுத்தது கிடையாது. ஈவன் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி மறைமுகமாகத்தான் சொன்னாரே ஒழிய வெளிப்படையா இந்த கட்சிக்கு ஆதரவுன்னு அவர் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதாவது என்ன சொல்வாரு, இப்ப அது நீங்க என்டிஏக்கு ஓட்டு போடுங்க அப்படிம்பாரு. இப்ப பொதுவா சார் நான் அதைத்தான் சொல்றேன், அப்படி அவர் சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றது நான் சொல்ல வரேன் சார். நான் பேசுறேன், அப்ப அந்த என்டிஏக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்றேன் நான். இல்ல, கண்டிப்பா அவர் வந்து ஒரு மறைமுகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு கட்டளை போடுவார், அதை வெளியே சொல்ல மாட்டார். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஆன்மீக அரசியல்வாதியா இருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார், அப்படி எதுவும் சந்தேகமே வேண்டாம். அதனால்தான் தைரியமா சொல்றாரு, தேர்தலுக்கு பின் உண்மை நிலை தெரியும்னு. அப்ப தாவேக்க அவரோட நிலை தெரிந்து விடும் என்று சொல்லாமல் சொல்கிறார். கோவிந்தராஜன் சார், இப்போ டிவிக்கே என்டிஏ கூட்டணிக்குள்ளேயோ இல்லை வேற ஏதாவது அலையன்ஸ்குள்ளேயோ வந்தா திமுகவுக்கு பலமா, இல்லை டிவிக்கே தனியா நின்னா திமுகவுக்கு பலமா? இந்த பர்செப்ஷன் ஏன் இப்போ இதுக்குள்ள உள்குத்து வேலை, ஸ்லீப்பர் செல் வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்போ இன்ட்யூஷன் என்ன? அதாவது டிவிக்கே வந்தாலும் வராட்டாலும், அதாவது டிவிக்கு என்டிஏல வருதுன்றது என்னன்னா, இப்ப திமுகவுக்கு தாவேக்கா எங்க இருந்தா பலம், எங்க இருந்தா பலகீனம்? அவங்களுக்கு வந்து அதாவது மொத்தத்தில் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா திமுக தான் பலகீனமாக இருக்குது.
அதுதான் கள நிதர்சனம். திமுக தான் பலகீனமா இருக்குது. அதனால தான் போற லெட்டர் பேட் கட்சியெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி. எல்லாரையும் கூட திமுக தான் பலகீனமா இருக்குது ஒழிய இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது. அதே ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு சமூக வலைதளம் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு இதை தான் சமூக வலைதளம் ரஜினி ரசிகர்லாம் போடுறாங்க. யார் பலம் வாய்ந்தவர்கள்னு ரஜினி ஒரு பத்திரிகையாளர் பாட்டு கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து பத்திரிகையாளர்லாம் என்ன சொல்கிறாங்க, அதிக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தான் பலம் வாய்ந்தவர்கள்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ ரஜினிகாந்த் சிரிச்சுட்டு அவருடைய ஸ்டைலு அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற, ஒரு ஆளை எதுக்கிறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அப்போ யார் பலசாலி அப்படின்றத ரஜினியே அதை வந்து சொல்லியிருக்கிறது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்குது. அதுதான் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை நபரை எதிர்ப்பதற்கு எவ்வளவு பெரிய கூட்டணி போடுறாங்க இவங்க. லெட்டர் பேட் கட்சி போகிறவங்க வரவங்க ஐயா வாங்க 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 வாங்கன்னு வலை விரிச்சு போடு. அந்த ஒற்றை இவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க. ஊடகங்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. அதனால் யார் பலசாலின்னா எடப்பாடி பழனிசாமி தான் பலசாலி. அவர் அமைச்சிக்கிற கூட்டணி தான் பலமான கூட்டணி. அதே தான் இன்றைக்கி ரஜினிகாந்த் எப்பயோ சொன்னது இன்னைக்கு சமூக வலைதளம் இது வைரலாக போயிட்டு இருக்குது. இதுதான் நிச்சயமா சார். இப்போ என்னன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது நிச்சயமா அது கண்டன அறிக்கை தான். இரண்டாவது, தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மக்கள் வாக்களிக்கக்கூடிய செல்லக்கூடிய நெருங்கும் நேரத்தில் அவர் ஏதேனும் ஒரு சமிக்ஞை கொடுக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அந்த சமிக்ஞை என்டிஏ மற்றும் அதிமுகவுக்கான ஆதரவாக இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ அதை நோக்கித்தான் செல்கிறாரா அப்படின்றதும் 96 எப்படி ஃபுல் ஸ்விங்காக திமுக கொடுத்ததோ அதை அப்படியே இப்போது அதிமுகவிற்கு கை கொடுக்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி டிவிக்கே எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் ஏன் தன்னைத்தானே இப்படி டேமேஜ் பண்ணக்கூடிய நிகழ்வுகளை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் செய்கிறாங்க. அதை ஏன் விஜய் கண்டுக்காமே இருக்காரு அப்படின்றதும் பல கேள்விகளாக இருக்குது. முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ரஜினி அவர்கள் லேட்டாக வந்தாலும் கிரேட்டாக வருவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலரோட. நன்றி நேயர்களே. நன்றி.